நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. இப்போது ஜூன் மாதம் இதில் முக்கியமான 2 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். 4 விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜூன் மாதத்தில் மெயினாக சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனிக்கு 4வது வீட்டில், அதாவது ஜூன் 15 ஜூலை 15 வரலாம். அப்போ சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி சூரியன் கேந்திரத்தில் இருந்தால் யாராக இருந்தாலும் அரசு அதிகாரம் சிறப்பானதாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும், பவர் கிடைக்கும். அப்போ அரசாங்க உத்தியோகமாகட்டும், ஜாப் ஆகட்டும், அல்லது அரசாங்கத்தால் வரக்கூடிய அனுகூலங்கள், சப்போர்ட் ஆகட்டும், இதெல்லாம் அரசாங்க வேலைகள் ஆகட்டும், இதெல்லாம் ஈஸியாக நடக்கும். அரசாங்க பதவிகள் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன நமக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு அந்த பதவிகள் கிடைக்குமா? அரசாங்கத்தால் வரக்கூடிய பதவிகள், பொறுப்பு, இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்குது. நல்ல ஒரு நேம், ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. இருக்கக்கூடிய அது குடும்பத்தில் இருக்கட்டும், ஃபேமிலி சர்க்கிளில் அல்லது வெளியில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள் விலகும். வீணாக என்ன ஒருத்தர் அவப்பெயர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க சாமி. அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள், வீண்பழி அபமானங்கள், தலைகுனிவுகள் இருக்குமே, ஆனால் அவப்பெயர்கள் விலகும். இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்ற பொழுது மிகுந்த உயர்ந்த ஒரு தன்னம்பிக்கை கூடும், தைரியம் அதிகரிக்கும். எதையும் நம்ம கடந்து வரலாம், சந்திக்கலாம், பார்க்கலாங்கிற தைரியம் கூடும். அதே போல கடகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை, இது மிகப்பெரிய பண வரவுக்கான காலம். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு தெரியும், வெள்ளி, அதே போல் குரு பகவான் தங்கம், உலோகத்தில் உலோகமாக பார்க்கின்ற போது செவ்வாய் காப்பர். அப்போ குரு பகவான் தங்கம், சுக்கிரன் வெள்ளி, சில்வர். அப்போ தங்கமும் வெள்ளியும் ஒன்று சேரும்போது என்னங்க அர்த்தம்? அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு வருமானம், அது ஒரு சேமிப்பு, அது ஒரு புதையல். அப்போது இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு அப்போ புதையல் கிடைக்குமான்னு அர்த்தம் கிடையாது. உடனே நம்ம ஆளுங்கள்லாம் நமக்கு புதையல் கிடைச்சிருமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வருமானம் சிறப்பாக இருக்க போது, வருமானத்திற்கான அதிர்ஷ்டம் துவங்க போது, ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படியெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதோட கூட மெயினாக பிள்ளைகளுடைய படிப்பு, ஏன்னா இந்த ஜூன் மாதம் மெயின் அதுதான், படிப்பு, பரீட்சை, என்னெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, குரூப் எக்ஸாம்லேருந்து நீட் எக்ஸாம்லேருந்து என்னெல்லாம் பரீட்சையில் எப்படி இருக்க போகிறாங்க பிள்ளைங்களுக்கான வேலை வாய்ப்பு, வருமானம் உயர்வு, அதாவது ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, ஜாப் சேஞ்சு, திருமணம். அப்போ எல்லாமே உங்கள் பிள்ளைகளை பற்றிய விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறதால பிள்ளைகளுக்கு தேவையானது. அவங்க உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். 10th படிச்சிருக்கான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? +2 முடிச்சிட்டான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? ஸோ கல்வி, மாணவ செல்வங்களை, அதோட கூட மிடில் ஏஜ் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் சார், மிதுன ராசிக்கு நல்ல நேரம் இப்போ தான் பிறந்துக்கு. ஏன்னா ராசியில் இருந்த குரு பகவான் விலகி 2ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். மிதுன ராசி என்பர்களே, எனக்கு பிஸ்னஸ் நடக்கலை, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குது, என் கூட இருந்தவங்களாம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்க மறுக்கிறாங்க, தனி கொடுத்தனம் போகிறது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, அல்லது ஒரு நிறுவனமாக இருக்கலாம், கூட்டு தொழிலாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், கட்சிகளாக இருக்கலாம், பார்ட்டியாக இருக்கலாம். அப்போ பிரிவுகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு அது ஒரு நல்ல நேரம். வளர்ச்சி,
தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, கவலை வேண்டாம். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான். பதவி போட்டிகளாக இருக்கலாம், அல்லது போட்டி பொறாமையில் உங்கள் பேரில் சொல்லப்பட்ட கருத்துக்களாக இருக்கலாம், அவப்பெயர்களாக இருக்கலாம், இல்லை வம்பு வழக்காக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், என்கொயரியாக இருக்கலாம், ஐடி ரைடாக இருக்கலாம். எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்களை களத்தில் நின்று விளையாடி ஜெயித்து காட்டக்கூடிய திறமை, நல்ல நேரம் மிதுன ராசிக்கு வந்திருக்கு. அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், மன குழப்பம் தீரும், மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும். எதை பார்த்தாலும் பயமாக இருக்குதுங்க சாமி, இன்றைக்கி என்ன ஃபோன் வருமோன்னு பயமாக இருக்குது, இன்றைக்கி என்ன ரேட்டு சொல்லுவானோன்னு பயமாக இருக்குது, இன்றைக்கி என்ன யார் கேட்பானோன்னு பயமாக இருக்குது. அப்பாவுக்கு பயம், அம்மாவுக்கு பயம், கணவனுக்கு பயம், மாமனார் மாமியாருக்கு பயம், மனசில் இருக்கக்கூடிய பயம், இல்லை யாராவது உங்களை மிரட்டுறது, அதிகாரம் பண்ணுறது, வெளியில் சொல்லிடுவாங்கிறது. அப்போ எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் பயம் விலகும். குறிப்பாக சமீப காலமாக உடல்நிலை ஆரோக்கியம், சிறு சிறு விபத்துக்கள், ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம், ஒரு கீழே விழுந்திருக்கலாம், அடிபட்டிருக்கலாம், அல்லது திடீர்னு ஒரு உடல்நல குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கிறது, இல்லை வேறு எதுனா மறைமுகமான பிரச்சனைகள். இப்போ இந்த செய்வினையை பற்றி யாரும் அவ்வளோவா பெருசாக பேசுகிறதே இல்லை, அவங்களுக்கு அதனுடைய அவேர்னஸ் தெரியல, விழிப்புணர்வு தெரியல. சார் எதிரிகளுடைய தொந்தரவே ஒரு செய்வினை தான் சார். கால நேரம் சரியில்லைன்னு தானே சார் எதிரியே உருவாக போகிறான், புரியுதா? அப்போ செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், எனிமிஸ் கூடவே இருப்பாங்க, நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க, ஆனால் அவன் தான் எதிரியாக இருப்பான். சிரித்து சிரித்து பேசக்கூடியவனாக இருப்பான் எதிரி, அனுகூல சத்ருன்னு பேர் அவனுக்கு. அப்போ எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் அவையும் குறையும் விலகும், கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ ராசியை விட்டு குரு வெளியில் போனதால் மிதுன ராசிக்கு தனயோகம் பணயோகம் உண்டு. 2ஆம் இடத்தில் சேரக்கூடிய குருவும் சுக்கிரனும், 6-12 சுக்கிரன் 2ஆம் இடத்துல அமையும் போது, அதுவும் குருவோடு அமையும் போது, 7-10 குருவோடு அமையும் போது நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு பணயோகம் தனயோகம் உண்டு. ஒரு லாட்ரி சீட் அடிக்கலாம், ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படலாம், ஒரு புதையல் யோகம் கிடைக்கலாம், பணவரவு இருக்கலாம், வராத பணங்காசுகள், எப்பயோ எங்கேயோ கொடுத்த பணங்காசுகள் வரலாம், ஏமாந்து போன விஷயங்கள் நடக்கலாம். நீங்கள் ஏமாந்த ஒரு சொத்து 10 லாக் இருக்குது, அது உங்களுக்கு நீங்கள் மீட்டெடுக்க முடியும். டாக்குமெண்ட்டு, காணாமல் போன டாக்குமெண்ட்டு கிடைக்கும், அதுவும் ஒரு புதையல் தான். அப்போ இது போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ, நடக்காத ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நடக்காது, இனிமேல் வேணாம்ப்பா அப்படின்னு எதெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்ததோ அதெல்லாம் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்போ அந்த அளவுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி சூரியன், ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மிக சிறப்பான முறையில் அதிகாரத்தை கொடுக்கிறார், நல்ல பவரை கொடுக்கிறாரு. அதோடு மட்டுமல்ல, ராசியில் சூரியன் இருந்தால் அவன் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உண்டு. அப்போது மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு மாணவிகளாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், பரீட்சைகளை வெற்றி பெறுவார்கள், என்ன குரூப் எடுக்கலாம், எந்த மாதிரி சேர்க்கலாம், எல்லாத்துக்கும் நல்ல விடை கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே.